வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூன் 6ஆம் தேதிக்குரிய சூப்பரான நடப்பு செய்திகள். ஏன் அதை சூப்பர் அப்படிங்கிறத சொல்லும்போது தலைப்பு செய்திகளை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அருமையான செய்திகள் கிடச்சிருக்குது. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சில சிறப்பான செய்திகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் நோட்ஸ் ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஜூன் 6ஆம் தேதிக்குரிய இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். சரிங்களா? தலைப்பு செய்திகளை ரொம்ப முக்கியமான செய்திகள் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்தியாவின் 100வது ராம்சார் தளம். சரி, ராம்சார் சைட்ஸ்னா என்ன? இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி முதல் முறையாக எதெல்லாம் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டது அப்படி எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமான செய்தி. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி வீதம் எவ்வளவு இருந்திருக்குது, இதுக்கு முந்தைய நிதியாண்டில் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பார்த்துட்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் எம்பிசி சரியா எம்பிசி கூட்டத்தில் என்னென்ன வட்டி விகிதங்கள் மாற்றமைக்கப்பட்டுள்ளது, அந்த ஆர்பிஐயோட வட்டி விகிதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி, நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. சரியா, தமிழ்நாடு மாநில அரசின் அந்த மாநில விலங்கோட பேர் தான் நீலகிரி வரையாடு. எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. அதுக்கு காரணமான முக்கியமான நீலகிரி வரையாடு திட்டம். இப்படி நிறைய செய்திகளை மொத்தமாக சூப்பராக பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நடுவில் கேட்குற கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற அந்த சூப்பர் சைஸ் கேள்விகளுக்கும் சூப்பரான பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணி தேர்வில் வெற்றி பெற்று இந்த வருஷம் உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இனிமேல் நம்ம விரிவான செய்திகள் பார்க்கலாம். விரிவான செய்திகளை ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்கள். இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் 100% அடுத்த எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், விட்டுறாதீங்க. சரியா? இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள பல்லியா, சரி, அந்த பல்லியா என்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ற ஒரு பறவைகள் சரணாலயம். சரி, அங்கே லோக்கல் பகுதியில் எப்படி அறிவிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சுர்காதால் என்று அழைக்கப்படுகிறது. என்ன பேர்? ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். சரிங்களா? இப்படி செய்தியில் வந்ததுனால அது எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். தனியாக அந்த பேட் செஞ்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இந்தியாவோட 100வது ராம்சார் தலம் எதுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். சரிங்களா? ஜூன் 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கடந்த நாளே வீடியோவில் பார்த்தாச்சு. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மைல்கல் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை அறிவித்தார். சரியா? இந்த சுர்காதால் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. சுர்காதால் என்பது கங்கை நதியின் வெள்ளப்பெருக்கில் உருவான ஒரு நன்னீர் ஏரியாகும். சரியா? ஒரு ஆக்ஸ்போ லேக். சரியா? ஜாகிரபியில் சொல்லுவாங்க ஒரு முக்கியமான டேம் ஆக்ஸ்போ லேக்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நன்னீர் ஏரி தான் இந்த சுர்காதால். அங்கே தான் இந்த பறவை சரணாலயம் அமைந்துள்ளது. இதுதான் இந்தியாவோட 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே. இந்த ராம்சார் தலத்தில், அதாவது ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த பறவைகள் சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளும் அரிய வகை நீர்வாழ் உயிரினங்களும் புகலிடமாக உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 100 ராம்சார் தலங்களை அடைந்ததன் மூலம் ஆசியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தலங்களை கொண்ட நாடாக இந்தியா முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க. அதே சமயத்தில் உலக அளவில் இந்த ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, டாப்ல இருக்கிறது எதுன்னு சொல்லி பாருங்க. அதிக அளவு ராம்சார் தலங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் நம்பர் 1ல் இருக்கிறது பிரிட்டன். கிட்டத்தட்ட 175ற்கு மேல் ராம்சார் தலங்களை கொண்டு நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல மெக்சிகோ 142+. 3ஆம் இடத்துல இந்தியா 100. சரியா? 100 ராம்சார் தலங்களை கொண்ட இந்தியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே சரியா மொத்தம் வேர்ல்டு லெவலில் இந்தியா டாப்பில், அதாவது டாப் 3ல் வந்தாச்சு. அது 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 20 ராம்சார் தலங்களை கொண்டு தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவின் முதல் ராம்சார் தலம் எது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 1981ஆம் ஆண்டில் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஒரே நேரத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. சிலிக்கா ஏரி. சரியா? சிலிக்கா ஏரி அமைந்துள்ள இடம் ஒடிசா மாநிலம். சரியா? ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள இது ஆசியாவின் மிகப்பெரிய உவர் நீர், சரி, அந்த பிராக்கிஷ் வாட்டர் சொல்லுவாங்கள்ல, உவர் நீர் தடாகமாகும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிலிக்கா ஏரி தான் இந்தியாவின் முதல் ராம்சார் பட்டங்களில் இடம்பெற்ற 2 இடங்களில் ஒன்று. சரிங்களா? 2வது இடம் இன்னொரு இடம். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 இடங்கள் அறிவிக்கப்படும் சொல்லி பார்த்தோம்ல. ஒன்று சிலிக்கா ஏரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கியாடில், சரியா, கியோலாடியோ தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோங்க ராஜஸ்தான். சரியா? இது பறவைகள் சரணாலயத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற இடம். சரியா? அப்போ இந்த கியோலாடியோ மற்றும் சிலிக்கா ஏரி 2 தான் ராம்சார் தலங்களின் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியாவின் முதல் இடங்கள். சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்ற பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோங்க
சரியா. கோடியக்கரை வனவிலங்கு பறவைகள் சரணாலயம், சரி, வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் இது வந்துட்டு அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். 2002ஆம் ஆண்டில் சரியா ராம்சார் சாசனத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு இந்த ராம்சார் தலங்களின் பட்டியலில் இடம்பெற்றது. சரி, அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி மற்றும் இந்த கேலியடியோ, ஓகேவா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்களில் நம்பர் 1 இடத்துல வந்தது எதுமா கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் நாகப்பட்டினம் மாவட்டம். எந்த வருஷம் சொல்லி பார்த்துக்கோங்க, 2002ஆம் ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லியிருக்கோம், மறந்துடாது, சரிங்களா. சரி, அடுத்து ராம்சார் தலங்கள் அப்படின்னா என்ன? சரியா, ஃபர்ஸ்ட் ராம்சார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ராம்சார் தலங்கள் என்ன அப்படின்னா, ராம்சார் என்பது ஈரான் நாட்டில் உள்ள ஒரு இடம். சரியா, ஒரு இடத்தோட பேர் தான் ராம்சார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈர நிலங்கள் தொடர்பான ஒரு சர்வதேச மாநாடு 1971ஆம் ஆண்டில் நடைபெற்றது. சரி, அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் அந்த ஈர நிலங்கள் வெட்லேண்ட்ஸுக்கு என்ன பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க, ராம்சார் தலங்கள். ராம்சார் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறது பகுதி நினைச்சிடக்கூடாது, எங்கேமா இருக்குது, ஈரான் நாடு. பாருங்க, ராம்சார் தலம் என்பது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈர நில பகுதியாகும், வெட்லேண்ட் ஏரியா, ஓகேவா. 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி சரி ஈரானின் ராம்சார் நகரில் நடைபெற்ற சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தலங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, 1975 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்த ஆண்டு நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 1982 என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, சூப்பரான செய்தி கொடுத்துருக்கோம், மறந்துடாது, சரிங்களா. சரி, இந்த ராம்சார் தலங்களின் முக்கியத்துவம் என்ன? சரி, அப்படி அறிவித்தாங்கன்னா எதன் அடிப்படையில் அறிவிக்கிறாங்க, என்ன சிறப்பு அப்படிங்கிறது பாருங்க. ஏன்னா ஒரு சில இயல்புகள் ஒரு குணங்களை கொடுத்துட்டு இது தேசிய பூங்காவா, பறவைகள் சரணாலயமா, உயிர்கோள காப்பகமா, ராம்சார் தலமான்னு சொல்லி எக்ஸாம்பிள் கேட்கலாம், விட்டுறாதீங்க. சரி, ராம்சார் தலங்களின் முக்கியத்துவம் பல்லுயிர் பாதுகாப்பாக ஒரு திகழ்கிறது. சரி, மிக அரிதான தாவரங்கள், விலங்கினங்கள், குறிப்பாக புலம்பெயரும் நீர் பறவைகளின் வாழ்விடமாக விளங்குகிறது இந்த ராம்சார் தலங்கள். அடுத்து சுற்றுச்சூழல் சமநிலை. சரியா, வெள்ளத்தை கட்டுப்படுத்துதல், நிலத்தடி நீரை சேமித்தல், நீரை தூய்மையாக்குதல் போன்ற முக்கியமான பணிகளை செய்கிறது இந்த ராம்சார் தலங்கள். ஈரநிலங்கள் அங்கீகாரம். சரியா, தனித்துவமான சூழலியல் அம்சங்களை கொண்டுள்ள ஈரநிலங்களை உலகளாவிய அளவில் அடையாளம் கண்டு பாதுகாப்பது இதனுடைய நோக்கம் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரியா, ஏன் ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்படுகிறது, அதோட முக்கியத்துவம் என்னன்னா இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, மக்களே விட்டுறாதீங்க. சரிங்களா, இந்தியாவோட 100வது ராம்சார் தலம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1வது ராம்சார் தலம். இந்த ராம்சார் தலங்கள் தொடர்பான மாநாடு எப்போது நடைபெற்றது, அந்த ஒப்பந்தம் எப்போது நடைபெற்றது, இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் எப்போது இணைந்தது, எல்லாமே முக்கியமானது, எல்லா போட்டித்தொடர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. சரியா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 2025-26 நிதியாண்டில் இந்தியன் பொருளாதார வளர்ச்சி சரி ஜிடிபி க்ரோத் ரேட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க, 7.7% உள்ளது. சரிங்களா, வேர்ல்டு லெவலில் அது முக்கியமாக அந்த மேற்காசிய போர் பிரச்சனைகளாக போயிட்டு இருந்து எக்கனாமியில் வேர்ல்டு லெவலில் பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்ஓ. சரியா, தேசிய புள்ளியியல் நிறுவனம் அமைப்பு தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. சரி, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த இடத்துல போனஸ்கள் கேட்கலாமா, என்எஸ்ஓ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, அந்த என்எஸ்ஓ அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது, முடிஞ்சால் இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா. சரி, தொடர்ந்து பாருங்கள். என்எஸ்ஓ 7.7% இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை சொல்லியிருக்கிறாங்க 2025-26 நிதியாண்டில். சரியா, இதில் முக்கியமான காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேவைகள் துறைன்னு சொல்கிறாங்க. சரி, சர்வீஸ் செக்டார், அந்த சேவைகள் துறையின் வளர்ச்சி விகிதம் 9.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி உற்பத்தி மற்றும் கட்டுமான துறையானது சரிங்களா உள்ளிட்ட இரண்டாம் நிலை துறைகள் 8.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. இதனால தான் இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்எஸ்ஓ சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி 2026 சரியா 2026ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான அந்த காலாண்டில் வளர்ச்சி விகிதம் 7.8 இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது இந்தியன் எக்கனாமியோட growth ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஜிடிபி அளவிடுவதற்கான இந்தியாவோட அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அளவிடுவதற்கான புதிய அடிப்படை ஆண்டு மறந்துடாதீங்க, பேஸ் இயர் 22-23. சரி, 2022-2023 தான் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் பொருளாதார வளர்ச்சி விதமான இந்த ஜிடிபி அளவிடுவதற்கான அடிப்படை ஆண்டு பேஸ் இயராக மாற்றிருக்கிறாங்க. இந்த புதிய அந்த அடிப்படை ஆண்டின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மார்ச் காலாண்டில் வளர்ச்சி விகிதம் 7.8 மறந்துடாதீங்க. சரிங்களா, அதே மாதிரி
கடந்த 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விதம் 7.1%. சரி, பெட்டரா, அதாவது 7% மேலே இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசிற்கான தற்போதைய தலைமை பொருளாதார ஆலோசகராக இருப்பவர் திரு அனந்த நாகேஸ்வரன் அவர்கள், மறந்துடாதீங்க. சரி, அந்த டேட்டா எல்லாமே முக்கியமானது, நடுவில் அப்பப்போ நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு நிதியாண்டு முடியும் போது என்எஸ்ஓ மாதிரி அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவை சொல்லி ஒரு டேட்டாவை வெளியிட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது முடிஞ்ச நிதியாண்டிற்கானது, எப்போவுமே பார்த்துக்கோங்க. சரியாம்மா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து அகெயின் இந்தியன் எக்கனமி தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. ஆர்பிஐயின் வட்டி விகிதங்கள் ஜூன் 2026. சரியா? அதாவது இந்தியாவில் பணவீக்கம் பணவாட்டம் எப்படி இருக்குதோ, இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து எம்பிசி என்று அழைக்கப்படும், சரியா, பணவியல் கொள்கை குழுவானது, சரியா, வட்டி விகிதங்களை, வங்கியின் வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பாங்க. சரியா? பணவீக்கம் எப்படி இருக்குதோ, பணவாட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சரியா, இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ரெப்போ விகிதம், பேங்க் ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இந்த மாதிரி நிறைய வட்டி விகிதங்களை வந்துட்டு ஆர்பிஐ மாற்றி அமைப்பாங்க. இதற்கான முக்கியமான அமைப்பின் பெயர் எம்பிசி என்று அழைக்கப்படும் மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த எம்பிசியின் தலைவர் எப்பவுமே யார் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர். சரியா? அந்த வகையில் தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராக இருப்பவர், சரி, கவர்னராக இருப்பவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற அந்த எம்பிசி கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? எந்த ஒரு வட்டி விதங்களும் இதுக்கு முன்னாடி இருந்ததோ அதை அப்படியே தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஓகேவா? 2 மாதங்களுக்கு ஒரு முறை, சார் 2 மாதத்துக்கு ஒரு முறை, சரிங்களா, ஆண்டிற்கு 6 முறை எம்பிசி ஆனது தன்னுடைய கூட்டத்தை கூட்டி வட்டி விதங்களை, சரிங்களா, இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை பொறுத்து மாற்றி அமைப்பாங்க. சரியா? அந்த வகையில் ஜூன் மாதத்தில் நடைபெற்ற எம்பிசி கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதங்கள் ஏற்கனவே இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகும் சொல்லியிருக்க, சரியா, தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ரெப்போ விகிதம் 5.125%ஆகவே தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. சார், ரெப்போ விகிதம் என்பது, சரி, நான் இந்தியன் எக்கனாமி நோட்ஸ் வீடியோ போட பாரு சொல்லியிருக்கேன்ல, கிளியராக பார்ப்போம். இப்போ லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? ரெப்போ ரேட் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் இருக்கல, வணிக வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கிட்ட வாங்குற ஒரு ஷார்ட் டேர்ம் லோன், சரி, குறுகிய கால கடன். அந்த குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு தானே பேர் ரெப்போ ரேட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட். சரியா? பேங்க் ரேட் என்பது வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்ட வாங்குற நீண்டகால கடன், சரி, லாங் டேர்ம் லோன், அதுக்கு மேலே போடுற வட்டியோட பேர் தான் பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட், தலையில் ரெப்போ வீதம் அப்படின்னா, ஓகேவா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வணிக வங்கிகள் தங்களிடம் உள்ள உபரி பணம், சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் அந்த மணின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு ஆர்பிஐட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஆர்பிஐ கொடுக்குற ஒரு குறைந்தபட்ச வட்டி தான் என்னதுமா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் லைட்டாக சொல்கிறேன், பின்னாடி எக்ஸாம்பிளோட சூப்பராக சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ரெப்போ ரேட்னா ஷார்ட் டேர்ம் லோன். சரியா? அதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் ஷூரிட்டியும் தேவையில்லை. பேங்க் ரேட் அப்படின்னா லாங் டைம் லோன், அதுக்கு ஷூரிட்டி டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே யார் தான் கடன் வாங்குறது? வணிக வங்கிகள் ஆர்பிஐட்ட கடன் வாங்குறது, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நிலையான வைப்பு வசதி விகிதம், சரியா, எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 5% உள்ளது. அதே மாதிரி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி விகிதம், சரி, இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப டைம் ஆகும். ஜஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. அந்த வகையில் ரெப்போ விகிதம் 5.25%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%, பேங்க் ரேட் பார்த்தீங்கன்னா 5.55% இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தெரிஞ்சுக்கோங்க, சட்டப்பூர்வமான பணப்புழக்க விகிதம், சரியா, ஸ்டாட்டுடரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர் என்று அழைக்கப்படுது, ரொம்ப வருஷமாகவே 18% இருக்கிறது. சரியா? பேங்கிட்ட இருக்கிற மொத்த அந்த மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட பணம் மக்களால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரன்சி நோட்டாகவோ, சரியா, உடனடியாக மாற்றக்கூடிய ஏதோ ஒரு வகையிலோ பணம் இருக்க வேண்டும். அதான் சட்டப்பூர்வ நீர்மை பணம் சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் நான் கிளியராக டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி ரொக்க கையிருப்பு வீதம், சரியா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சரியா, ஒரு பேங்க், ஒரு வணிக வங்கி எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட மணியை ஆர்பிஐட்ட கம்பல்சரியாக இருப்பாக வைத்திருக்க வேண்டும், அதுதான் சிஆர்ஆர் சொல்லுவாங்க. கரண்டில் சிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 4%ஆகவே தொடர்கிறது. சரிங்களா? அதே மாதிரி 2026-27 நிதியாண்டில் வளர்ச்சி இலக்கு 6.9%இருந்து 6.66% குறைக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியினால், மறந்துடாதீங்க. அதே மாதிரி வர்ற நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த நிதியாண்டில் சில்லறை பணவீக்கம், சரி, சிபிஐ என்று அழைக்கப்படும் சில்லறை பணவீக்கம் 5.1% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இலக்கு 4%, மறந்துடாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்தியன் எக்கனாமியில் அப்பப்போ வர்ற முக்கியமான அப்டேட்டு, மறந்துடாதீங்க. சரிமா? அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி, நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை உயர்வு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரி தார் என்று அழைக்கப்படும் நீலகிரி வரையாடு தான் தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு. சரியா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நீலகிரி வரையாடு
தமிழ்நாடு அரசின் மாநில விலங்காக எப்போது அறிவிக்கப்பட்டது? வருஷத்தை கிளியராக சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு சரிங்களா எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட, அதாவது 2024ஆம் ஆண்டை விட, ஓகேவா, 2024 நோட் பண்ணிக்கோ சரியா, 4.68% உயர்ந்து 1364ஆக அதிகரித்துள்ளது. நம்பரை பார்த்துக்கோமா, 1364 மறந்துடாதீங்க. ஓகேவா, 2025ஆம் ஆண்டில் உயர்ந்திருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2024ஆம் ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 4.68% அதிகம். நம்பரை மறந்துடாதீங்க, திருப்பி சொல்கிறேன், 1364. சரியா? வனத்துறையின் 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பின்படி கடந்த 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவற்றின் எண்ணிக்கை 32% வளர்ச்சியை கண்டுள்ளது. சரியா? 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல சரியா 1364ஆக அதிகரிச்சுன்னு சொன்னல, அது எத்தனை சதவீதம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32% மறந்துடாதீங்க. சரிங்களா? 2024ஆம் ஆண்டில் 1303ஆக இருந்த இந்த நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையானது தற்போது 1364ஆக உயர்ந்துள்ளது. சரிங்களா? அடுத்து, இதுக்கு காரணம் இந்த எண்ணிக்கை, நீலகிரி வரையாடுகள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணமான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடிற்கான தமிழ்நாடு அரசின் திட்டம். சரியா? மாநில விலங்கான நீலகிரி வரையாடை பாதுகாப்பதற்காக நீலகிரி வரையாடு திட்டம் அக்டோபர் 12, 2023 அன்று தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டது. சரி, இது திட்டம் அக்டோபர் 12, 2023. அதே மாதிரி நீலகிரி வரையாடு தினம், சரி, அதுக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7. இந்த தினம் முதன்முறையாக கடைபிடிக்கப்பட்ட வருஷம் 2023. சரியா? தேவிதார் என்பவர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்த ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் ஆர்வலர். இவருடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் 7ஆம் தேதி. தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு தினமாக முதன்முறையாக 2023ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே வருஷத்தில் அக்டோபர் 12ஆம் தேதி 2023 நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசினால் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சு. அந்த நீலகிரி வரையாடு திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள், புல்வெளிகளை பாதுகாத்தல், காட்டுத்தீ தடுப்பு ஆகியவை காரணமாக இந்த நீலகிரி வரையாடுகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையில். சரிங்களா? அடுத்து, எப்படி இதை கணக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பாருங்க. நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு ஆண்ட்ராய்டு சார்ந்த வருடை செயலி, இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுக்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வருடை என்ற செயலி மூலமாக கள ஆய்வுகள் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டது. அதனால எக்ஸாக்டாக அந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செயலியோட பேர் என்னது? வருடை. ஓகேவா? ஓகே, இந்த நீலகிரி வரையாடுகள் எங்கெல்லாம் அதிகமாக காணப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கும்போது மொத்த வரையாடுகளின் எண்ணிக்கையில் 44.87% ஆனைமலை பகுதிகளில் காணப்படுகிறது. சரியா? அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல 29.25% நீலகிரி பகுதிகளிலும் காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ நீலகிரி வரையாடு நீலகிரி பகுதியில் ஜாஸ்தி கிடையாது, ஆனைமலை பகுதியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சூப்பரான செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்குது. 100% எனக்கு தெரிஞ்ச 2 கேள்வி இந்த ஒரு வீடியோவில் கன்ஃபார்மாக அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்கன்னு தோணுது. அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், மாற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. நீலகிரி வரையாடு அப்புறம் இந்த ராம்சார் தலங்கள் மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தபடியாக ரிவிஷனுக்காக இன்றைய தினத்திற்கான அந்த சூப்பர் 6 கேள்விகள். டுடே சூப்பர் 6 கொஸ்டின்ல நம்பர் 1 கொஸ்டின், இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது? செகண்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எது? தேர்ட் கொஸ்டின், ராம்சார் தலங்கள் ஒப்பந்தத்தில் இந்தியா எப்போது இணைந்தது? சரியா? ஃபோர்த் கொஸ்டின், 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் NSO அறிக்கையின்படி எவ்வளவு சதவீதமாக இருந்தது? 5வது கேள்வி, நீலகிரி வரையாடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது கேள்வி, நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை 2025 நிலவரப்படி எவ்வளவாக இருக்கின்றது அல்லது எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? 2 சேர்த்து ஒரே கேள்வியில் பதில் சொல்லுங்கள். நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மாற்றி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.